உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தினசரி சதுரகிரி மலையேற தடை விதிப்பதாக அறிவித்துள்ள வனத்துறை, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் ஆகிய நாட்களில் மட்டும் சதுரகிரி மலையேறி சென்று வழிபாடு நடத்த பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சாப்டூர் வனசரகத்தில் கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் உள்ளது. சதுரகிரியில் 2015ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பின்னர் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் ஆகிய நாட்களில் மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். 2025 ஏப்ரல் மாதம் முதல் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தினசரி காலை 6 முதல் 10 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டு வந்தனர். முருகன் என்பவரின் பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சதுரகிரி கோயிலுக்கு தினசரி மலையேறி சென்று வழிபாடு நடத்த அனுமதி வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து அமாவாசை, பௌர்ணமி வழிபாட்டிற்கு மாதம் 8 நாட்கள் மட்டுமே மலையேற அனுமதி வழங்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும், தினசரி சதுரகிரி மலையேற தடை விதிக்கப்பட்டு ஆனி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு ஜூன் 27 முதல் 30 வரை பக்தர்கள் சதுரகிரி செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ரவி மீனா அறிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.